கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளில, இந்த புது வருடத்திலே முதல் வாரத்திலே உங்கள் மத்தியிலே இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புது வருட வாழ்த்துதல்களையும் என்னுடைய அன்பையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால நம்ம செய்தி சகோதரர் சொன்னது போல கண்மணியை போல பாதுகாக்கிறவர் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்க்கலாம். வசனம் படியுங்கள். சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த வசனம் இது மாம்சீக இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எந்த காலப்பகுதியில சொல்லப்பட்டது என்றால், இந்த மாம்சீக இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு அங்கு 70 வருடம் இருந்து திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து அந்த அவர்கள் இடத்திலே வந்து பார்க்கும்போது அவர்கள் தேசம் பாழடைந்து கிடக்கிறது. அவர்கள் தேவாலயம் இடிக்கப்பட்டு அங்கே பாழடைந்து கிடக்கிறது. அந்த ஆலயத்தை கட்ட முயற்சிக்கிறார்கள், ஆனால் அங்கே எதிர்ப்பு வருகிறது. இப்படி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலை அங்கே அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ஒரு ஆறுதல் வார்த்தை சகரியா மூலம் அங்கே சொல்லப்படுகிறது. உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்ற ஒரு வார்த்தை. பாருங்கள், இதே வார்த்தை இதற்கு முன்பதாக இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலிருந்து வனாந்தரத்துல வழிநடத்தி வரும்போது அங்கே ஒரு வசனம் அவர்களுக்கு இப்படியாக பேசப்படுகிறது. உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாழான நிலத்திலும் ஊழையிடத்தில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். பார்த்தீங்களா? அங்க கூட சொல்லும் போது அந்த இஸ்ரேல் ஜனங்களை கண்மணியை போல காத்தருளினார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை ஒரு ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். நம்முடைய கண்ணின் மணியை, என்ன, நம்முடைய கண்ணை நம்முடைய கையை தொட முடியுமா? பார்த்தீங்களா? தொட முடியாது. அப்படி என்றால் சர்வ வல்லமையான நம்முடைய மகாபிரிய தேவன் அவருடைய கண்ணின் மணியை யாரால் தொட முடியும்? இல்லையா? வார்த்தை அப்படி சொல்லுகிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படி என்றால் தேவனுடைய கண்மணியை ஒருவராலும் தொட முடியாது. அப்போ இந்த வார்த்தையின் ஒரு உள்ளான ஒரு பொருள் இருக்கிறது. அது என்ன? அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இப்ப நான் படித்த 2 வசனங்கள் சகரியா 2:8
உபாகமம் 32:10. இந்த 2 இடத்திலேயும் வசனங்கள் பாருங்கள், அவர்கள் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில, கஷ்டமான மனநிலையில இருக்கும்போது இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பேசப்படுகிறது. இப்போ நாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் மாம்சீக இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது என்று நாம் பார்த்தோம். மாம்சீக இஸ்ரவேலருக்கு நடப்பது அது அப்படியே நமக்கும் பொருந்துகிறதாக இருக்கிறது. அதனால இந்த பாடம் அவர்களுக்குரியது முன்னே நடந்தது, இப்பொழுது அது நமக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், இந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதிலும் மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அந்த கானானுக்கு அருகாமையில வந்து நிற்கும் போது பேசப்படுகிற, அவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை. மோசேயின் அங்கே வாழ்க்கை முடிய போகிறது. அதன் பிறகு யோசுவா வழி நடத்த போகிறார். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலரை பற்றிய தேவனுடைய ஒரு பார்வை எப்படி இருக்கிறது என்று ஒரு வசனம் சொல்கிறது. உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். அப்படி பாத்தீங்களா? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். போதும். அதாவது இங்க சொல்லும் போது உன்னதமானவர் ஆதாமிலிருந்து வந்த மொத்த ஜனங்களை வெவ்வேறாக பிரிக்கிறார். பிரித்து அவர்களுக்கு ஒரு நிலப்பகுதியை கொடுக்கிறார். இதை பிரிக்கும் போது இந்த மாம்சீக இஸ்ரவேலரை தேவன் தம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டு அந்த நிலப்பகுதியை பிரிக்கிறார். இது எப்படி அறியலாம் என்றால், திருவிவிலியத்துல பாருங்கள், இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளை திட்டமிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மற்ற எல்லா ஜனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை பாருங்கள், நமக்கு தெரியும், இஸ்ரேல் தேசம் இந்த முழு உலகத்தின் சென்டர் பகுதியில் இருக்குது. முழு உலகத்துக்கும் மத்தியம் சென்டர் பகுதியில இருக்கிறது. இப்போ மாம்சீக இஸ்ரேலருக்குத்தான் அந்த கானான் தேசம் என்று தேவன் முன்னதாக மனதிலே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். முன்னதாக திட்டம் பண்ணிவிட்டார். திட்டம் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த தேசத்திலே அந்நியரை குடியமர்த்தி வைத்திருக்கிறார். அந்நியர் என்றால் நமக்கு தெரியும், கானானியர், இன்னும் பல ஜாதி மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே இருக்கும்போது ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து, நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி அழைக்கிறார். அவர் அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு எங்கே வருகிறார் என்றால் இந்த கானான் தேசத்துக்கு வருகிறார். தேவன் காண்பித்த தேசம் கானான் தேசம்.
அந்த தேசத்துக்கே வருகிறார். இங்கே அந்த கானான் தேசத்திலே தான் அவர் குடியிருக்கிறார். ஈசாக்கு பிறக்கிறார், யாக்கோபு பிறக்கிறார். யாக்கோபின் பிள்ளைகள், மக்கள் 12 பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அப்படியே அங்கே இருக்கும்போது அவர்களுக்கு அந்த வாக்கு பண்ணின தேசம் அந்த கானான் தேசம். அப்படியே அந்த கானான் தேசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே, இல்லையா? கொடுத்திருக்கலாமே. ஆனால் அப்படி செய்யாமல் பாருங்கள், அந்த தேசத்தை விட்டு அவர்கள் எகிப்துக்கு போகும்படியாக அந்த தேசத்திலே ஒரு மகா பெரிய பஞ்சத்தை வர வைக்கிறார். தேவனே வர வைக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 105ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முறித்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவனே அதை செய்கிறார். பஞ்சத்தை வர வைக்கிறார். அங்கே பஞ்சத்தை வர வைத்து அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். ஆபிரகாமின் சந்ததி அவர்கள் போவதற்கு முன்னமே நமக்கு தெரியும், அங்கே யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்பு அங்கே ஒரு உயர்ந்த ஒரு பிரதமர் என்ற ஒரு நிலையிலே அவர் உயர்த்தப்படுகிறார். அதன் பிறகு அவர்களை பகைக்கும்படியாக தேவன் அவர்களை அங்கே பார்வோன் கையிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இப்போ நமக்கு தெரியும், பொதுவாக இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவ காரியங்களை தேவனை விட்டு தூரமாக்கும் போது தேவன் அவர்களை கண்டிப்பார். பிற ராஜாக்களிடத்திலே ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் இவர்களை அடிமைப்படுத்துவார்கள். ஆனால் இங்கே வேறு விதமாக இருக்கிறது. தேவனே அவர்களுக்கு ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி அவர்களை எகிப்துக்கு கொண்டு போகிறார். இதை முன்னதாக தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்ன தேவன் இந்த காரியத்தை கூட சொல்லுகிறார். உன்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அங்கே அடிமைப்படுவார்கள், இதையும் சொல்லுகிறார். படியுங்கள், ஆதியாகமம் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். பார்த்தீங்களா? 400 வருடம் உன் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள் என்பதை நிச்சயமாக அறிய கடவாய். அப்படி என்றால் அந்த ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இந்த எகிப்தின் அடிமைத்தனம் அது கூட இருக்குது. பார்த்தீங்களா? இது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அதற்கு முன்பதாக சில அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார். இப்போ தேவன் ஏன் இப்படி செய்கிறார்? இப்போ அவர்கள் எகிப்துக்கு போனது நிமித்தம் அநேக தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனை விட்டு தூரமாக போய் விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போகிறார்கள். தேவனை மறந்தே போய்விடுகிறார்கள். ஏன் அப்படி செய்கிறார்?
பேசாமல் அங்கேயே கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிறார். ஆனால் தேவனுடைய நடத்துதல் வேறாக இருக்கிறது. நாம் படிக்கிறோமே, ஏசாயா 55 என்று நினைக்கிறேன், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. தேவனுடைய நினைவுகள் வழிகள் வேறாக இருக்கிறது. பாருங்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் சொன்னது போல 400 வருடங்கள் அடிமைப்பட்டு மிகுந்த கூக்குரலிடுகிறார்கள் வேதனையிலே. அப்பொழுது மோசேயை அனுப்புகிறார். அங்கே பலத்த செய்கைகளை செய்து விடுவிக்கிறார். அங்கே 10 வாதைகளை அனுப்புகிறார். பாருங்கள், அப்படியே விடுதலை பண்ணி வனாந்தரத்துக்கு வரும்போது செங்கடலை பிளக்கிறார். இன்னும் பலத்த செய்கைகளை அங்கே செய்கிறார். அநேக பலத்த ராஜாக்களை மேற்கொள்ளுகிறார். அங்கே அநேக அனுபவங்கள், குறைவுகள் வருகிறது, வனாந்தர பாதை, இதையெல்லாம் தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கிறார். ஏன்? நேரடியாக அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை அப்படியே கானான் தேசத்திலிருந்து அந்த தேசத்தை கொடுத்திருக்கலாமே. தேவன் அப்படி செய்யவில்லை. அவர்களுக்கு அனுபவங்கள் தேவை, அடிமைத்தனம் தேவை. அதையெல்லாம் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை குறித்து பாருங்கள், இந்த செயலை ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு வேதம் பேசுகிறது. உபாகமத்துல 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பாத்தீங்களா? கழுகு போல, தேவன் கழுகு மாதிரி, நீங்கள் கழுகு குஞ்சுகள் மாதிரி. இந்த கழுகு குஞ்சுகளை இந்த கழுகு எப்படி நடத்துமோ நான் அப்படி உங்களை வழி நடத்தினேன். இதை குறித்து இன்னும் பாருங்கள், ERV டிரான்ஸ்லேஷன்ல தெளிவாக நல்லா இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு கழுகை போன்று இருந்தார். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை பறக்க கற்பிக்கும் போது அவற்றை கூட்டில் இருந்து கீழே தள்ளும். பின் அது தன் குஞ்சுகளை காப்பதற்கு அவற்றோடு பறக்கும். அவை விழும்போது தன் இறக்கைகளை விரித்து அவற்றை பிடித்துக் கொள்ளும். அது பாதுகாப்பான இடத்துக்கு குஞ்சுகளை சிறகுகளில் தாங்கி எடுத்து செல்லும். கர்த்தர் இதனை போன்றவர். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவாக? கர்த்தர் இந்த கழுகு போன்றவர் தெளிவாக சொல்லுகிறார். அதுதான் தேவர். இங்கே பாருங்கள், முதலாவது அவற்றை கூட்டிலிருந்து கீழே தள்ளும். கழுகு தன் குஞ்சை கூட்டிலிருந்து கீழே தள்ளும். அதன் பிறகு அதை பாதுகாப்பதற்கு, அந்த குஞ்சுகளை பாதுகாப்பதற்கு அதனோடு கூட பறக்கும். அடுத்ததாக அது கீழே விழும்போது தன் ரெக்கைகளை விரித்து அவற்றை பிடித்துக் கொள்ளுகிறது. பிடித்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு மீண்டும் தாங்கி எடுத்து செல்கிறது. கர்த்தர் இதனை போன்றவர். பார்த்தீங்களா எப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது? இப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே கழுகு குஞ்சுகள். தேவன் கழுகு போன்றவர். தேவன் நம்மை பலவிதமான சோதனைகள், உபத்திரவங்களிலே தள்ளிவிடும் போது
நாம் நினைப்போம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தேவனே, ஏன் இல்ல. தேவன் கழுகு போன்றவர். தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார். பாருங்கள், இந்த கழுகு கண்மலை மேல உயரமான இடத்திலே தன் கூட்டை அமைத்துக் கொள்ளும். அங்கே அமைத்துக் கொண்டு அங்கிருந்து அந்த கழுகு குஞ்சுகளை கீழே தள்ளும். அது வேகமாக அந்த உயரத்திலிருந்து அப்படியே காற்றிலே அல்லாடி அல்லாடி அப்படியே கீழே வரும். அப்படி விழும்போது அதற்கு மிகுந்த பயம் உண்டாகும் அந்த குஞ்சுக்கு. ஆனால் அந்த தாய் கழுகு அந்த குஞ்சுகளை அறியாமல் அதனோடு கூட பறக்கும். பார்த்தீங்களா? அதனோடு கூட பறக்கும். தரையிலே விழப்போகும் போது அந்த இறக்கைகளை விரித்து அதை தாங்கிக் கொள்ளும். மீண்டுமாக திரும்பவும் எடுத்துக்கொண்டு உயரமாக கண்மலையில கூட்டிலே கொண்டு வைக்கும். மீண்டுமாக தள்ளும். அப்படியாக மீண்டும் மீண்டும் தள்ளும். எதற்காக என்றால் அது பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கண்மணி போல பாதுகாப்பேன் என்றால் அதன் பொருள் என்ன? கண்ணுக்குள்ள வைத்து பாதுகாப்பது அல்ல. இந்த கழுகு குஞ்சுகளை போல தேவனுடைய கண்கள் அந்த கழுகு குஞ்சு மேல கண்களை வைத்திருக்கிறது போல தேவனுடைய கண்கள் நம்ம மேலேயே இருக்கும். அவர் அநேக நேரங்களிலே தள்ளி விடுவார். பலவித அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். காரணம், நாம் அந்த தாய் கழுகு போல பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பலவிதமான சோதனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். எல்லாம் தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் தேவனுடைய அந்த தெய்வீக குண லட்சணத்துக்கு வர வேண்டும். இப்போ பாருங்கள், மாம்சீக இஸ்ரேலரை அங்கே எகிப்திலிருந்து கொண்டு வந்து தம்முடைய நாமத்தை சொல்லிக் கொடுக்கிறார், நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். ஆனால் அவர்களால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவர்களை தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களை வழிநடத்துகிறார். அநேக குறைவுகள் வருகிறது, அநேக அனுபவங்கள் வருகிறது. ஆனாலும் தேவன் அவர்களோட கூட இருக்கிறார். எப்பொழுதும் அவர்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிறார். பயிற்சி, அந்த கழுகு போல அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அந்த பயிற்சி ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் போலவே இருக்கும் தேவனுடைய பயிற்சி. அதனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. பாருங்கள், அவர்களுடைய அந்த வனாந்தர பிரயாணம் முழுவதுமாக அநேக சூழ்நிலைகள், சாதகமற்ற நிலைகள் தேவன் அப்படியாக கொண்டு வருவார். ட்ரைனிங் கொடுத்து கொண்டே இருப்பார். அதனுடைய முழு நோக்கம், இவர்கள் என்னுடைய சொந்த ஜனம். அந்த தாய் கழுகுக்கு இது என்னுடைய குஞ்சுகள். அப்படியே தேவனுடைய பார்வையில இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இது என்னுடைய சொந்த ஜனம். அவர்கள் என்னை போல ஆக வேண்டும். தேவனுடைய அந்த குணலட்சத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், நாம் இந்த கழுகு பற்றி பார்க்கும்போது
கழுகுக்கு முக்கியமாக 5 குணலட்சணங்கள் இருக்கிறது. முதலாவது, அந்த கழுகுக்கு நல்ல தூர பார்வை, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. அது கண்மலையின் உயரத்திலிருந்து கீழே பூமியில இருக்கிற உணவை காணும். அவர்களுடைய அந்த கழுகுடைய கண்கள் அந்த உணவை பார்க்கும். பாருங்கள், நாம் அறிந்திருக்கிறோம், சில நேரங்களில வீடியோல எல்லாம் கடல்கள், ஏரிகள், இது போன்ற இடங்களில அந்த கழுகு அப்படியே வந்து வேகமாக தண்ணியில விழும். விழுந்து அந்த மீனை பிடித்துக் கொள்ளும். அதனுடைய பார்வை, நாம் ஒரு தொட்டியில இருக்கிற மீனை பிடிக்க முடியாது இல்லையா? ஆனால் அதனுடைய பார்வை, அதனுடைய வேகம் அப்படியாக இருக்கும். தூரத்திலிருந்து, உயரத்திலிருந்து பார்க்கும், இந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படி அதன் உணவை சரியாக பிடித்து சரியாக அதை புசிக்கும். இல்லாவிட்டால் அது உயிர் வாழ முடியாது. அப்படியே வேடன் ஏதாவது வலை வைத்திருக்கிறானா அதை கூட அது அறிந்து கொள்ளும். அதனுடைய பார்வை அவ்வளவு ஒரு துல்லியமான பார்வையாக இருக்கும். இது முதலாவது கழுகினுடைய குணம். இரண்டாவது, கழுகுகள் பெரும் புயல் அடிக்கும் போது கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த புயலுக்கு பயப்படாது. அந்த கழுகு பாருங்கள், அது தன் ரெக்கையை விரித்து கொண்டு அந்த புயலை அப்படியே மேனேஜ் பண்ணி, அது ரெக்கையை அடிக்காது, இந்த ரெக்கையை அப்படியே விரித்து கொண்டு அந்த புயல் காற்றை மேனேஜ் பண்ணி அப்படியே பறக்கும். ஆனால் மற்ற பறவைகள் எல்லாம் அந்த புயலை கண்டு பயப்படும். இதுதான் இந்த கழுகினுடைய தன்மையாக இருக்கிறது. அப்படியே மூன்றாவது குணம், இந்த கழுகு மற்ற பறவைகளை விட மிக உயரத்திலே பறக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மற்ற பறவைகள் ஒரு லெவல் என்றால் இது ரொம்ப உயரத்துல பறந்து கொண்டே இருக்கும். மற்ற பறவைகளால் அந்த கழுகுகளோடு போட்டி போடவே முடியாது, அப்படிப்பட்ட உயரத்திலே பறக்கும். நான்காவதாக, இந்த கழுகுகளுக்கு பயமே இருக்காது. ஐந்தாவதாக, ஒரு கழுகு அது சாவதற்கு முன்பதாக இன்னொரு கழுகை உருவாக்கி கொள்ளும். இப்படி இந்த கழுகுக்கு முக்கியமாக 5 குணலட்சணங்கள் இருக்கிறது. தேவன் பாருங்கள், இந்த இஸ்ரேல் மக்களை இந்த மாதிரி கழுகு போல இந்த கழுகின் குணலட்சணத்துக்கு உருவாக்க நினைக்கிறார். பாருங்கள், அந்த கழுகு குஞ்சுகளை அதனால மலையின் உயரத்திலிருந்து அது அங்கே தள்ளிவிடும், திரும்ப தூக்கி கொண்டு வரும். முதலாவது தள்ளிவிடும் போது அது ரொம்ப பயப்படும் இல்லையா, குஞ்சு இல்லையா? அதன் பிறகு திரும்ப திரும்ப தள்ளி விடும் போது பயம் போய்விடும். ஏனென்றால் தாய்களுக்கு என்னோடு கூட வருகிறது, அது என்னை பாதுகாக்கும் என்ற ஒரு உணர்வு அந்த கழுகு குஞ்சுகளுக்கு வந்துவிடும். அதனால் பயம் போய்விடும். பாருங்கள், இந்த கழுகு பற்றி ஒரு வசனம் படியுங்கள். யோபு புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 27-29. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். 9 வச்சீங்களா? அங்கே இருந்து இரையை நோக்கும்,
அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். போதும் போதும். பாருங்கள், இந்த கழுகுகள் உயரத்திலே கண்மலையிலே கூட்டை கட்டும், அங்கிருந்து தரையிலே அதை பார்க்கும். அந்த கண்களினால் அதனுடைய சரியான ஆகாரத்தை அது கண்டு கொள்ளும். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் எது நல்ல ஆகாரம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலே அவர்கள் போய் பலவிதமான பழக்க வழக்கங்கள், அங்கே விக்கிரக வணக்கங்கள் இவைகளை கற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்து நீங்கள் எப்படி நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கொடுக்கிறார். அப்படியே உண்மையான தேவன் யார் என்று அவர்களோடு கூட இருந்து பலத்த செய்கைகளை அங்கே செய்கிறார். அப்படி செய்யும் போதும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் விக்கிரகத்துக்கு பின்னாக போகிறார்கள். இது முதலாவது ஒரு ஸ்டெப் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த தாய்களுக்கு அந்த குஞ்சுகளை தள்ளிவிடுகிறது போல அநேக காரியங்களை அவர் செய்கிறார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் கண்களுக்கு எதிராக பலத்த செய்கைகள் நடக்கிறது, ஆனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அடுத்ததாக பாருங்கள், இந்த கழுகு மிக உயரத்திலே பறக்கும். உபதியாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீ கழுகை போல உயிரை போனாலும் நீ நட்சத்திரத்துக்கிடையிலே உன் கூட்டை கட்டினாலும் என்று வருகிறது. அப்படி இஸ்ரேல் ஜனங்கள், அது என்னுடைய சொந்த ஜனம், அவர்கள் உலகத்தில் உள்ள மற்ற எல்லா ஜனங்களை விட உயர்வாக ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். அதற்காகத்தான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தின் படி நடக்க அவர்களை வழி நடத்த நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். நியாயாதிபதிகள் மூலமாக தேவனே அவர்களை ஆளுகை செய்கிறார். பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுவிக்க பலிகள் ஏற்படுத்தப்படுகிறது. எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டாலும் அவர்களுடைய கேரக்டர், குணலட்சணங்கள் மாறவே இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் மற்ற ஜனங்களைப் போல இருக்கிறோமே, எங்களுக்கு ராஜா வேணும். ராஜா கொடுக்கிறார். நியாயப்பிரமாணங்களை மீறி நடக்கிறார்கள். பாருங்கள், மற்ற ஜனங்களை விட மிக உயர்வாக வைக்க விரும்பினார், ஆனால் அவர்களால் அப்படி இருக்க முடியவில்லை. அநேக நேரம் தள்ளிவிடுகிறார். அவருடைய அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் விதமாக பிற ராஜாக்களுக்கு அடிமைப்படுத்துகிறார். கழுகு போல அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், மேலும் அந்த இறக்கைகளால் திரும்ப 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 தாங்குகிறார். நாம் யாத்திராகமம் புஸ்தகத்துல படிக்கும் போது படிங்கள் 19:4-5 யாத்திராகமம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பார்த்தீங்களா? தேவன் ஒரு கழுகு போல இந்த ஜனங்களை ஒரு தன்னுடைய குஞ்சுகள் போல தேவன் பார்க்கிறார். அவர்களை
உங்களை பயிற்றுவிக்க நான் எகிப்திலே போட்டேன். அங்கிருந்து கழுகு குஞ்சுகளை சுமந்து கொண்டு வருவது போல நான் சுமந்து கொண்டு வந்தேன். வழியிலே அநேக சோதனைகள், குறைவுபட்டது, அநேக காரியங்கள், அநேக பயிற்சிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய வழி என்ன என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக சோதனைகளை கொடுத்தும் தேவனுடைய வழியை கற்றுக்கொள்ளவே இல்லை. பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல கடைசி வசனத்துல அங்கே 21, 25 நாம் பார்க்கும்போது அங்கே நியாயாதிபதிகள், ராஜாக்கள் யாரும் இல்லாத காலம் எப்படி நடந்தார்கள் என்று பாருங்கள். நியாயாதிபதிகள் 21, 25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். பார்த்தீங்களா? அவர்கள் விருப்பம் போல நடந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் இப்ப நான் செய்கிறது எனக்கு சரியாக தெரியும் இல்லையா? நீங்கள் செய்வது ஒவ்வொருவருக்கும் அது சரியாகப்படும். அப்படியாக நடந்து கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு பின்னாக இருந்து ஒருவர் அப்படியே தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் இருக்கிற காலம் வரையிலும் அவர்கள் ஓரளவுக்காக நடந்து கொள்வார்கள். ஆனால் யாருமே இல்லாத காலத்துல தேவன் அப்படி அனுமதிக்கிறார். அவர்கள் கற்றுக்கொண்டார்களா என்று பார்க்கும்போது அவர்கள் மீண்டுமாக பழைய நிலைக்கு போய்விடுகிறார்கள். அவர்கள் ஒரு அந்த கழுகின் நிலைக்கு வராமல் இருக்கிறார்கள். தேவன் நினைக்கிறது என்னவென்றால் அவர்கள் தானாகவே மனம் வந்து நல்லது எது, கெட்டது எது என்று புரிந்து கொண்டு அதிலே நடக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பார்வையா இருக்கிறது. ஆனால் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்கள், இப்போது கூட இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக ட்ரைனிங், அநேக பயிற்சிகளை மற்ற ஜனங்களை வைத்து நெருக்கிக் கொண்டே இருக்கிறார். காரணம், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இது இப்ப மட்டுமல்ல, எப்பவும் எல்லா காலங்களிலும் இந்த உலகில் நடக்கிற எல்லா காரியங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களை மையமாக வைத்தே நடக்கும். நீங்கள் அறிந்திருக்கலாம், முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் எல்லாம் அந்த ஜனங்களுக்காக. அவர்கள் ஒரு தேசமாக கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். அவர்களை மையமாக வைத்தே இந்த உலகத்திலே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றன. பாருங்கள், இப்படி இருக்கும் போதும் அவர்கள் தேவனுடைய வழியை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய கண்கள் எப்போதும் அவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணில் வைத்து பாதுகாக்கிறவர் என்றால் தேவன் தம்முடைய கண்களை அவர்கள் மேலே வைத்திருப்பார். இதுதான் அதன் பொருளாக இருக்கிறது. படிங்கள் ஒரு வசனம், எரேமியா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. பார்த்தீங்களா? என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. திருவிழியத்தில் அழகா இருக்கிறது. அவர்கள் வழிகள் எல்லாம் என் கண்முன்னே உள்ளன, அவை எனக்கு மறைவாய் இருப்பதில்லை, அவர்களின் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. இப்ப தேவனுடைய கண்கள்
அந்த கழுகு குஞ்சுகள் மேல, இஸ்ரேல் ஜனங்கள் மேல பார்வையாக இருக்கும். அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் பார்க்கிறார். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அவர்களுடைய தவறுகள் சொல்லும்போது அவர்களுடைய குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. பார்த்தீங்களா? அப்போ அவர்கள் தவறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் தொடர்ச்சியாக அங்கே பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார், கழுகு போல. இதுதான் தேவனுடைய ஒரு செயலாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், இப்ப தேவனுடைய திட்டம் விரிவடைகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக உலகம் முழுவதிலும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யார் யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கிறார், கழுகு குஞ்சு போல. அவர்கள் என்னுடைய வழியை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாமெல்லாம் அப்படியாக வந்திருக்கிறோம். தேவன் அதை விரும்புகிறார், அவருடைய வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார். அதனால இது நமக்கான பாடம். துன்பங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் இல்லையா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் உபத்திரம் உண்டு. காரணம் என்ன? தேவன் வேண்டும் என்று எந்த ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்கிறதில்ல. தேவனுடைய நோக்கம், அவருடைய குணலட்சணத்துக்கு நாம் வர வேண்டும். அதனால அவருடைய கண்கள் இப்பொழுது உலகம் முழுவதிலும் பார்வையில இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு நான் அவர் பாதையில நடக்கிறேன் என்று வருகிறவர்களுடைய அவர்கள் பார்வையில தேவனுடைய கண்கள் இருக்கிறது. அதனால பாருங்கள், 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுங்கள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா, எது இல்ல 2 நாளாகவும் 14 தானே சொன்னீங்க? 16 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவர்களாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். பார்த்தீங்களா? அவருடைய கண்கள் உலகம் முழுவதிலும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் தேவை. காரணம் என்ன? தேவன் கழுகு போல, நாம் அந்த கழுகு குஞ்சுகள் போல நம்மை தள்ளுவார். அநேக சோதனைகள், அநேக நெருக்கங்களிலே வழி நடத்துவார். ஒவ்வொரு சோதனைகளிலும் அவர் நம்மை ஒவ்வொரு குண லட்சணத்திலே அப்படியே வளர்த்தி கொண்டு இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு அந்த கழுகின் குணலட்சணம் வர வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய குணலட்சணம் நமக்கு வர வேண்டும். நமக்கு ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். அந்த கழுகுக்கு இருப்பது போல தொலைநோக்கு பார்வை. அந்த பார்வையின் மூலமாக முதலாவது அந்த கழுகு செய்தது போல சரியான ஆகாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு ஆகாரம் என்று சொல்லும்போது சத்தியம் இல்லையா? இன்றைக்கு அநேக போதனைகள் இருக்குதே. அப்படி என்றால்
சரியான போதனை எது என்று நாம் முதலாவது அந்த தொலைநோக்கு பார்வையில, தெளிந்த கூர்மையான பார்வையில நாம் அந்த சத்தியம் எது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த தூர பார்வையினால அந்த கழுகு எதிராளி ஏதாவது வலை விரித்திருக்கிறானா என்று அதை பார்த்து புரிந்து கொள்ளும். அப்படியே நமக்கு எதிராளி ஆகிய சாத்தான் நம்மை கீழே தள்ளும் விதமாக அநேக முயற்சிகளை எடுப்பார். இதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். முதலாவது சத்திய அறிவு. அதன் பிறகு நமக்கு எதிராளி இருக்கிறான். தேவனுக்கு எதிராளி, நமக்கும் எதிராளி. அவன் நம்மை சத்தியத்திலிருந்து பிரிக்கும் விதமாக அநேக காரியங்களை நமக்கு கொண்டு வருவான். இதை நாம் தூர பார்வையோட அதை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதற்கு என்ன செய்யலாம் என்றால், நாம் சத்தியம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதிகமாக சத்தியங்களை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். வேத தியானம் நமக்கு பேசிக் பாடெல்லாம் தெரியும். வேத தியானத்துல அதிக நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அது எப்படி என்றால் பாருங்கள், அந்த கழுகுக்கு சரியான ஆகாரம் இல்லாவிட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜீவனை இழந்து போய்விடும். அப்படியே நமக்கும் ஆகாரம் தேவை, சத்திய ஆகாரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போதாது. தினம் 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 வேத தியானம், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதிக நேரம் ஜெபத்தில தேவனோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம் மேலானதாக இருக்க வேண்டும். கொலோசியர்ல நம்ம படிக்கும் போது 3:1-2 படித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். இதுதான் தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு உலகத்தில் அநேக பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால இவைகளை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நாம் இடறி விடுவோம். நம்முடைய பார்வை தூர பார்வையாக இருக்க வேண்டும். சாத்தான் அவருடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக விதமான போதனைகளை, ஆலோசனைகளை நமக்கு கொண்டு வருவான். அதனால நாம் நம்முடைய மேய்ப்பன் அவரோடு கூட எப்போதும் நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே சொன்னார் இல்லையா, யோவான் 15 4 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பார்த்தீங்களா? மெய்ப்பனோடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த மேய்ப்பனுடைய ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. தேவனுக்கு முற்றிலும் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். நாமும் அப்படி பார்த்தீங்களா? நம்முடைய தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரோடு நாம் அதிகமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவரை போன்ற ஒரு சிந்தைக்கு நாம் வர வேண்டும். அவரை நம்முடைய தலையாக கொள்ள வேண்டும். அவர் யோசித்தது போல நாம் யோசிக்க வேண்டும். அவர் பேசினது போல, அவர் நடந்தது போல நாம் நடக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். மேய்ப்பனோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த சாத்தானை ஜெயித்தவர் அவர்.
அதனால் அவர் நம்மோடு இருக்கும் போது சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. மெய்ப்பனோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டும். அடுத்ததாக கழுகு பாருங்கள், அந்த கழுகுக்கு புயல், பெரிய புயல் அதற்கு பிடிக்கும். அந்த பெரிய புயல்ல தன் ரெக்கைகளை அப்படியே விரித்து கொண்டு அப்படி அடிக்காது, ரெக்கைகளை விரித்து கொண்டு அப்படியே அதன் போக்கிலே அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே உயரத்துல பறக்கும். இது கழுகினுடைய ஒரு குணமாக இருக்கிறது. புயல் என்றால் நமக்கு தெரியும், பாடுகள், கஷ்டங்கள், அநேக சூழ்நிலைகள், குறைவுகள் வரும். அவைகளையெல்லாம் நாம் மேனேஜ் பண்ணி நம்முடைய பார்வை உயரத்துல நாம் உயரமாக பறக்க வேண்டும். பாருங்கள், இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். புயல் உண்டு. யாராவது பாருங்கள், நம்ம கோபப்படலாம், உலகத்திலே இருக்கிறவர்கள் வெறுப்பார்கள். அப்பொழுது நாம் திருப்பி அப்படியே நாம் காட்டாமல் பதிலாக அன்பை காட்ட வேண்டும். தேவன் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார், பயிற்சி கொடுக்கிறார். இதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய மாம்சத்தின்படி நாம் யோசிக்காமல், நாம் கழுகு குஞ்சுகள், நமக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது, நான் தேவனுடைய குணலட்சணங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனால பேதுரு எழுதும் போது பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பார்த்தீங்களா, உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி, பாடுகள், உபத்திரவங்கள். அதனால அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இப்பொழுது நாம் உபத்திரவத்திலே அவரோடு கூட அதை சந்தோஷமாக அனுபவித்தால், அவர் வரும்போது நாம் சந்தோஷப்படுவோம். அதனால இப்போ நம்ம மகிழ்ச்சி அல்ல, இப்பொழுது பாடுகள், குறைவுகள், அதிலேயும் நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வருகையில நாம் சந்தோஷப்படுவோம். பாருங்கள், நமக்கு மாதிரி நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு அநேக சூழ்நிலைகள் வந்தது. அவரை மேல்தட்டு மக்கள், வேதபாரகர், பரிசேயர், அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியர் எல்லாம் மேல்தட்டு மக்கள் அவரை எதிர்த்தார்கள், பயப்படவில்லை, சத்தியத்துக்கு சாட்சியாக நின்றார். அப்படியே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எதற்கும் பயப்படவில்லை. அந்த புயல் அடிக்கத்தான் செய்யும், அந்த புயலை அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே பறக்க வேண்டும். மேலாக 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 பறந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது கழுகு. அடுத்ததாக பாருங்கள், இந்த கழுகுகள் இன்னும் மற்ற பறவைகளை விட ரொம்ப உயரத்துல பறக்கும், ரொம்ப உயரத்துல. மற்ற பறவைகள் பார்த்தால் இல்ல அதோட எல்லாம் போக முடியாது, பயப்படும். நீங்கள் பார்த்து பாருங்கள், கழுகு மட்டும் தனியாக பறக்கும். அப்படியே அதனுடைய கூட்டு கண்மலையின் மேல உயரத்துல கட்டிக்கொள்ளும், ரொம்ப உயரத்துல. மற்ற பறவைகள் போல எங்க மரங்கள்ல அங்க சந்தில இருக்காது. காரணம் என்ன? இவர்களுடைய தொந்தரவு நமக்கு தேவையில்லை. இந்த மற்ற பறவைகளுடைய ஒரு
அவங்களுடைய காரியங்கள் நமக்கு தேவையில்லை. அப்படியாக உயர்வாக பறந்து உயர்வாக கூட்டை கட்டி அது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். சமாதானமாக அங்கு உயரத்திலே இருக்கும். அங்கே இருந்து கீழே பார்க்கும். பார்த்து பாருங்கள், அந்த குண லட்சணம் மற்ற பறவைகளுக்கும் இந்த கழுகுக்கும் மிக உயர்வாக இருக்கும். அப்படியாக நம்முடைய குணலட்சணங்கள், நம்முடைய கேரக்டர் மற்ற ஜனங்களை விட உயர்ந்த நிலையில இருக்க வேண்டாம். மற்றவர்கள் பார்க்கும்போது அவரு மாதிரில நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்க வேண்டும். பாருங்கள், பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய குணலட்சணத்தை உயர்த்தி கொள்வது. மற்றவர்கள் வெட்கப்படுகிற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மை தூசிக்கலாம், நம்மை கேவலமாக பேசலாம், அவைகளை நாம் காதிலே வாங்கி கொள்ளக்கூடாது. நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நாம் மேலானவர்களாக உயரத்திலே இருக்கிறவர்களாக நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே அதுதான், தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மை, இல்லையா? பாட அனுபவிக்க வேண்டும். பாடுகள் வரும்போது நாம் சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப உயர்வாக கூட்டை அமைப்பது, ரொம்ப உயர்வாக பறப்பது. அவருடைய அந்த கழுகுனுடைய குணலட்சணங்கள் அப்படி நமக்கு வர வேண்டும். நம்முடைய குருநாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய கேரக்டர், குணலட்சணங்கள் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? ஏன் பேசாம இருந்தாரு? பிலாத்து இடத்துல மற்ற நியாயம் விசாரிக்கிறது, ஏன் பேசாம இருந்தாரு? அதுதான் தேவ சித்தம். குறை சொல்ல முடியாது. அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு பயிற்சி கொடுக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையில. அடுத்ததாக, கழுகுக்கு பயமே இருக்காது. பயமில்ல. பாருங்கள், அந்த கழுகு குஞ்சு நம்ம பார்த்தோம். முதலாவது தள்ளி விடும் போது பயப்படும், நார்மல் பயம் இருக்கும். ஆனால் போக போக பயம் இல்லை. ஏனென்றால் தாய் கழுகு கூடவே இருக்கிறது. கூடவே வந்து நாம் விழும்போது அது தாங்கிக் கொள்ளும். அப்படியே அப்படியே நாம் உண்மையாக உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் தைரியமாக இருக்கலாம். தேவனுடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாயிருக்கும். பயப்பட தேவை. இதை பேதுரு தான் எழுதுகிறார். 1 பேதுரு 3:12-13. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? பார்த்தீங்களா? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. நமக்கு இன்னும் வசனம் தெரியும், ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்கள் சகலம் நன்மைக்கு எதுவாக எது வந்தாலும் நன்மைக்காக. அதனால அவரை பின்பற்றின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதி சபை, அங்கு பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் மிகவும்
அங்கே பாடுகளை சகித்தார்கள், அவர்கள் பயப்படவில்லை. சிறைச்சாலையில அடைத்தார்கள், பயப்படவில்லை. அவர்களை அடித்தார்கள், பயப்படவில்லை. அவர்களை கொலை செய்தார்கள், அப்போதும் பயப்படவில்லை. மரணத்துக்கும் பயப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயம் இல்லாத நிலை நமக்கு வர வேண்டும். தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. அந்த கழுகு போல அவர் செட்டைகளிலே மறைத்துக் கொள்ளுவார். நம்முடைய ஓட்டம் சரியாக முடியும் மட்டும். பேதுரு நமக்கு தெரியும், அவரை சிறைச்சாலையிலே பூட்டி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் கொலை செய்யும்படியாக பயப்படவில்லை. அங்கே விடுதலை பண்ணப்படும். அவருடைய ஓட்டம் முடியும் வரையிலும் அவர் வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். போதும் என்னுடைய வேலை என்றார். அங்கே என்னுடைய வாழ்க்கை முடிகிறது. அப்படியே அப்போஸ்தலர் பவுல், எல்லா அப்போஸ்தலர்கள், அவரை பின்பற்றின பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படியே எதற்கும் பயப்படவில்லை. அந்த கழுகு போல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஓட்டம் முடிகிற வரையில் அவர் தாங்குவார், நம்மை தப்புவிப்பார். அதனால பாருங்கள், நாம் சத்தியங்களை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், இப்போ நாம் அவருக்காக அர்ப்பணித்து வந்திருக்கிறோம். இப்போ தேவன் நம்மை அவருடைய பார்வையிலே வைத்திருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? தேவனுடைய பார்வையிலே நான் இருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் பாருங்கள், நமக்கு உண்மையான பலமான சத்திய ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படியே அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக நமக்கு தெளிந்த ஞானத்தை கொடுப்பார். அப்படியே பாருங்கள், நாம் எதையாகிலும் தெரியாமல் சில சிறிய தவறுகள், பாவங்கள் செய்தால் உடனடியாக உணர்த்தப்படுவோம், எச்சரிக்கப்படுவோம், திருத்திக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். பாருங்கள், நாம் இப்படியாக இருக்கும்போது சத்தியத்தை கற்று தேறி அவருக்கு சாட்சியாக ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் ஒரு நாள் இந்த தாய் கழுகு போல மாறிவிடுவோம். அதனால பாருங்கள், இங்கே ஊழியத்தை குறித்து சொல்லும் போது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அங்கே பேசுகிறார். படிங்கள், 1 தெசலோனிக்கேயர் 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். பார்த்தீங்களா? நம்முடைய சத்தியங்கள், நாம் கற்றுக்கொண்ட போதனைகள், வார்த்தைகள் மனுஷர்களை பிரியப்படுத்துகிறதாக பேசக்கூடாது. தேவனுக்கு பிரியம் உண்டாக நாம் பேச வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். பாருங்கள், நாம் பேசுவது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிடிக்குமா, தேவன் பிரியப்படுகிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். மனுஷர்களை பார்த்து அல்ல, அவர்களுக்கு ஏற்றாற் போல நம்மோடு கூட இருக்கிற சில அப்படி அல்ல, தேவனுக்கு பிரியமா என்று அதை பார்த்து நாம் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள்
செயல்கள் அப்படியாக அமைய வேண்டும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்கள், அங்கே சொல்லும் போது நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். பார்த்தீங்களா? நாங்கள் யோக்கியர்கள் என்றல்ல, நாங்களும் குறைவுள்ளவர்கள் உங்களைப் போலத்தான் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். நாமும் அப்படித்தான். நானும் குறைவுள்ளவன் உங்களைப் போல. அநேக நேரங்களிலே சோதனைகள் நெருக்கங்களிலே விழுவோம். ஆனாலும் தேவன் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். அவர்களுக்கு முன்னிலையாக, அவர்கள் சார்பாக நான் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும். அதனால இந்த ஒரு ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம், ஒரு கழுகு குஞ்சு போன்ற ஒரு பயிற்சி நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பயிற்சியில அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுல பாடுகள் உண்டு, குறைவுகள் உண்டு, சோதனைகள் உண்டு. ரோமர் 5:3-4 படித்து பாருங்கள். உபத்திரவம், அங்கே பொறுமையையும், பொறுமை என்றால் அது இன்னொரு மொழிபெயர்ப்புல மன உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே பொறுமை ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. அனுபவம் நமக்கு இன்னும் நம்பிக்கையை உண்டாக்குகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால உபத்திரவத்திலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். பாடுகள்ல நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதனால பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது அது தேவன் நமக்கு அனுமதிக்கிறார், நம்முடைய கேரக்டர் டெவலப்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மனதில் நாம் எப்பொழுதும் பதிய வைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை தேவன் அனுமதிக்கிறார், நம்முடைய கேரக்டர் மாறும்படியாக. யோபுவை குறித்து நாம் படிக்கிறோம். யோபு புஸ்தகத்துல அவர் யோபு என்ன நினைக்கிறார் என்றால், நான் உத்தமன், நான் சன்மார்க்கன், நான் என்னில் எந்த குறையும் இல்லை என்பதாக அவருடைய ஒரு பார்வை. ஆனால் அங்கே தேவன் அநேக காரியங்களை பேசும்போது அவர் தன் வாயை மூடிக்கொள்கிறார். நான் நீசன் என்கிறார். உத்தமன் என்ற வார்த்தை எப்படி ஆகிறது? நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அதனால தேவ நீதியில, அந்த நீதியின் வெளிச்சத்துல நம்மை பார்க்கும்போது நாம் குறைவுள்ளவர்கள், நாம் குறைவுள்ளவர்கள். நாம் நீதிமான் என்று சொல்ல முடியாது, நம்மிலே குறைவு இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி பாருங்கள், தேவன் மகா பெரிய அன்புள்ள தேவன். நம்மை, நம்முடைய குணலட்சணங்களை நாமே அறிந்து கொள்ளும் விதமாக அநேக சூழ்நிலைகளிலே நம்மை நடத்துவார். பாருங்கள், தேவன் அவருடைய அனந்த ஞானம், அவருடைய மகா பெரிய அன்பு, அதை கொண்டு நம்மை அங்கே பயிற்சி கொடுத்து நம்மை வளர்த்துகிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும் விதமாக அவருடைய குமாரனுடைய குணலட்சணத்துக்கு நாம் வர வேண்டும். அதற்காக அநேக பயிற்சிகள். அதனால பாருங்கள், ஒரு மலையாள பாடல்ல ஒரு வரி இப்படி வருது பாருங்கள். திருக்கரங்கள் தருண நல்ல சிற்சையில் நான்
பதறுகின்றான். அவருடைய அன்புள்ள கரங்களினாலே கொடுக்கப்படுகிற சிக்ஷை, அதற்கு நான் பதற மாட்டேன், பயப்பட மாட்டேன். அப்படியே பாருங்கள், மரண தினம் வரும் வரும் அளவில் மறைந்திடும் நான் நின் மார்பிடத்தில், மறைந்திடுவேன் உம்முடைய மார்பிடத்தில், மரணம் வரையிலும். அப்படித்தான் தேவன் மகா அன்புள்ளவர். நம்மை சோதனைகளிலே நம்மை நடத்துகிறார் என்றால் அவர் நம்மை உருவாக்குகிறார், நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக. அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதனால 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே இப்படியாக பேசுகிறார்கள். 8 வசனங்கள் கடைசியாக படியுங்கள். 2 கொரிந்தியர் 4:8-10. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துயரப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது. அதனால இந்த வருடத்துல உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுதான். பிரச்சனை, கஷ்டங்கள் வரும், அது பெரிதாக ஆகாது, பெரிய ஒரு அதை நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி போகாது. ஏனென்றால் அந்த தாய்க்காலுக்கு போல ரெக்கைகளை விரித்து நம்மை கீழே விழாதபடி தேவன் பார்த்து கொள்வார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த கேரக்டருக்கு வரும்படியாக தேவன் அநேக காரியங்களை நமக்கு அனுமதிப்பார். அப்படி நாம் அவருடைய கேரக்டருக்கு வரும்போதுதான் நாம் அவருடைய சரீர அவயவங்களாக, சபையாக நாம் மாற முடியும். அப்படியாக நாம் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless.